தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மா பெரியவா சரணம், மா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருண சிந்தும் ஞானதம் சாந்திரப்படம் ஸ்ரீ சந்திரசேகர் குணம் படமாமதானம் கலியதெய்வம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பற்றி மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு மரத்துக்கு பின்னால் ஆஞ்சநேயர் இருக்கணுமே, மரத்துக்கு பின்னால் ஆஞ்சநேயர் இருக்கணுமே. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தன்மை பாருங்கள். ஸ்ரீ சுந்தரேசன் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் இந்த அனுபவத்தை சொல்கிறார். அவர் பூனேயில் இருந்திருக்கார். 40 வயசில் இருக்கச்சே பூனேயில் இருந்தவர் மகாபெரியவாளை போய் நான் தரிசனம் பண்ணேன்றாரு. அதில் நான் என்ன புரிஞ்சுட்டேன் அப்படின்னா, பெரியவா பூனா பக்கம்லாம் போனதில்லை, சத்தாரா போயிருப்பார். நான் பூனே பக்கத்தில் சத்தாரா அங்கே இருந்த பெரியவா, அதனால் அது அங்கே தான் போயிருக்குது அப்படி சொல்கிறாருன்னு தோணிட்டு ஒரு தடவை தரிசனமாக இருக்குது. அப்புறம் இவர் மும்பைக்கு மூவ் ஆகிட்டார். மும்பையில் தான் இருந்திருக்கார். புதுக்கோட்டையில் இவரோட கல்யாணம் ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள் முன்னாடி நடந்திருக்கு இவருக்கு. அது முதல்ல நடந்தது 1980 80 வாக்கில் இவர் என்ன பண்ணார், சென்னைக்கு மூவ் ஆகிட்டார். டிரான்ஸ்ஃபர் வந்துட்டார் பண்ணருக்கு, இல்லை ரிட்டையர் ஆகி வந்துட்டார். குடும்பத்தோட மகாபெரியவாளோட தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு நாள் போயிருக்கார். ஆனால் மகாபெரியவா கலவையில் இருந்திருக்கா, அதனால் அங்கே இல்லை, மடத்தில் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அப்போது கலவைக்கு போயிருக்கா. போனால் ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது, ரொம்ப நிறைய பேர் நிற்கிறா. இவர் போலீஸை கூட இவர் கொஞ்சம் திட்டினாராம். சொல்கிறார் அந்த இதில் இன்டர்வியூவில், எனக்கு பொறுமையே போயிடுது, நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ண மாட்டீங்களா, சரி பண்ண மாட்டீங்களா, பொம்மை மாதிரி நின்றுருக்கா பண்ண இருக்காவா சொல்கிறார். பொம்மை மாதிரி நிற்கிறா, ஒன்றுமே கண்ட்ரோலே பண்ண மாட்டேங்கிறான். அது சொன்னாராம். அவ்வளோலாம் என்ன பண்ணுறது, அவ்வளோதான் இருப்பா, அப்படியே இருந்துருக்கு. அப்போ என்ன பண்ணுறது, முடியலையே, திரும்பி போக வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீடு திரும்பி போயிட்டா. பெரியவாளை பார்க்க முடியல அப்படின்ட்டு. கொஞ்சம் வாரம் போயிருக்கு இவருக்கு மெட்ராஸ் ஆஃபீஸில். ஏன்னா பெரியவாளை தரிசனம் பண்ண முடியாமல் போயிடுத்தேன்னு மனசில் ஒரு கவலை இருந்திருக்கு. அவ்வளோ தூரம் போயிட்டு கிட்டக்க போக முடியல. கொஞ்சம் வாரம்ன்றா, எவ்வளோ வாரம் போச்சுன்னு தெரில, 2-3 வாரமாக இருக்கலாம். மெட்ராஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் இவர் மெட்ராஸ் ஆஃபீஸில் இவர் இங்கே தானே இருக்கார். இவரோட ராணிப்பேட்டில் ஒரு ஃபேக்ட்ரி போனிருக்கு வாழுது, அதுக்கு தான் இவர் வேலை செஞ்சுட்டுருக்கார். அங்கேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாராம், மகாபெரிவா, புதுப்பெரிவா, பாலப்பெரிவா எல்லோரும் இங்கே வரா ஃபேக்ட்ரிக்கு, அதனால் நீங்கள் அந்த வெல்கமிங் கமிட்டி அந்த இதில் நீங்கள் தான் இருக்கீங்க, ரிசப்ஷன் கமிட்டி, நீங்கள் வரணும், அதனால் நீங்கள் அங்கே வந்துருங்க அப்படின்னு இவருக்கு அந்த சுந்தரேசன் சுப்பிரமணியத்துக்கு யாரோ மேனேஜ்மெண்ட்லேருந்து கால் வந்தது. இவர் கிளம்பி நல்லதாக போச்சு. பெரியவாடை பார்க்க முடியலேன்னு நினச்சவருக்கு எல்லாம், அதனால் நல்லா பஞ்சகச்செல்லாம் கட்டின்னு நல்லா பூதி பெட்டை கட்டி அடித்து நல்லா கும்முன்னு கிளம்பி நல்ல பக்தி உள்ளவர் தான். பெரியவாடை தான் பார்க்க முடியலன்னு இருந்தார் ஏக்கமாக, அதனால் பெரியவாளை ரிசீவ் பண்ணுற இதுவே கிடச்சிருக்கு. அங்கே போனால் முதல்ல புது பெரியவா பாலப்பெரிவாளை தான் ரிசீவ் பண்ணாராங்கன்னா, பெரியவா இங்கேருந்தோ வந்துட்டுருக்காருன்னு வரல. புது பெரியவா கூட துளசி மாலை கொடுத்தாராம், போட்டுக்கோ அப்படின்ட்டு அதை போட்டுட்டாராம். அதுக்கப்புறம் மகாபெரிவா வந்த உடனே பூர்ண கம்பத்தை கொடுத்து பெரியவாளை அழைச்சாராம். அப்போ அதுக்கப்புறம் அங்கே ஃபேக்ட்ரி ஏதோ சுற்றி பார்த்துருப்பா, அதை முடிச்சுட்டு நடந்து வேற எங்கேயோ போகிறா போல இருக்குது. ஏதோ கொஞ்சம் இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இந்த சுந்தரேசன் சுப்பிரமணியம்னு கூட போகிறார் பெரியவா கூடயே. அவளை பற்றி சொல்லலை. நம்ம பாலப்பெரிவா புது பெரியவா பற்றி அவள் எங்கே தங்கியிருக்கா என்னன்னு, ஒருவேளை ஃபேக்ட்ரியிலே தங்கிட்டு அப்புறம் பெரியவா மட்டும் வேறு எங்கேயோ போகிறாளான்னு தெரியல. அந்த போகிற கொஞ்சம் தூரம் ஒரு கிலோமீட்டர் ஒரு இல்லை கூடயே போயிருக்கார். ஒரு 1 ஹவர் சொல்கிறா, 1 ஹவர் நடந்து போயிருப்பா போல இருக்குது. அங்கே போயிட்டு இருக்கும்போது ஒரு வழியில் ஒரு இடத்துல ஒரு பெரியவா அங்கே நின்றுட்டாலாம். அது உள்ளே போனாலாம். அங்கே ஒரு கோவில் இருக்குது.
அங்கே வந்து அது என்ன கோவில்னா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. பிள்ளையார் கோவில் இருக்குது. பிள்ளையார் வந்து இருக்கா, அது ஒரு பாழடைஞ்ச கோவில் மாதிரி. அந்த பிள்ளையாருக்கு நேர் எதிர்க்க ஒரு பெரிய மரம்ன்றா, அது ஆலமரமோ அரச மரமோ அதுதான் பெருசாக இருக்கும். அதுதான் இருந்துருக்கு. பெரியவா அங்கே போனவர் வந்து அந்த கோவிலுக்கு சொல்கிறார், நம்ம இவர் வந்து சுந்தரேச சுப்பிரமணியம் ஏகப்பட்ட தடவை போயிருக்காராம். அந்த அர்ச்சர்கள் யாரோ அங்கே இருக்கா, குருக்கள் கூட அங்கே தான் இருக்கா. அந்த பிள்ளையார் சுவாமி அங்கே இருக்கார். மேபி அவருடைய வாகனம் எதிர்பக்கம் இருக்குமா இருக்கும். அதுக்கும் எதிர்க்க அந்த மரம் இருக்குது. அதை தாண்டி பெரிய மரம் ஒன்று இருக்குது, புதர் மாதிரி மரம் இருக்கான். பெரியவா அந்த இடத்துல போயிட்டு சுந்தரேச சுப்பிரமணியத்துக்கிட்ட தான் வந்து சொன்னாராம், இங்கே ஒரு ஆஞ்சநேயர் உண்டே அப்படின்னாராம். அவர் அந்த இடத்துக்கு தான் சொல்கிறாங்க, நான் ஏகப்பட்ட தடவை போயிருக்கேன் அந்த இடத்துக்கு, கோவிலுக்கு. அவர் கண்ணில் படலை, அவர் முழிச்சிருந்தாராம். உடனே அங்கே இருக்க அர்ச்சகர்கள்கிட்டையும் அதை கம்யூனிகேட் பண்ணி அவளை கேட்டாலும் அவளுக்கும் ஒன்றும் தெரியல. பெரியவா என்ன சொன்னாலும் அந்த பக்கம் சுற்றினா, அந்த மரத்தை சுற்றி அந்த பக்கம் வந்தாராம். வந்துட்டு அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் எதிர்க்கே அந்த வேர்லாம் புதஞ்சிருக்குமே அதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி கொஞ்சம் பெரிய இது மாதிரி பார்த்தா அப்புறம் கரெக்டாக ஒரு ஆஞ்சநேயர் அங்கே இருக்குங்க. மரத்துக்கு பக்கத்தில் பின்னாடி ஒரு ஆஞ்சநேயர் உண்டேன்னா அந்த ஆஞ்சநேயரை மூடுற மாதிரி மரம் வளர்ந்துட்டுருக்கு. அதெல்லாம் இப்போ வெட்டி பார்த்தா அப்புறம் அந்த ஆஞ்சநேயர் இருக்குது அப்படிங்கிறத அந்த கோவிலில் அவ்வளோ காலமாக அர்ச்சனை பண்ணிட்டு இருக்க அவாளுக்கே நிர்வாகம் பண்ணுறவாளுக்கே தெரியல. பெரியவாளுக்கு எப்படி அது தெரிஞ்சதுன்னா, பெரியவா தான் பரமேஸ்வரனாக இருந்திருக்கார். ஆஞ்சநேயர் எப்படி அவர் கண்ணில் படாமல் போகும். பெரியவா தான் பரமேஸ்வரனாச்சு. அதனால் அப்புறம் அந்த ஆஞ்சநேயர் இருக்குது அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்ச பிறகு நிச்சயமாக அந்த ஆஞ்சநேயர்லாம் அந்த இது பண்ணி க்ளீன் பண்ணி அது இதெல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு பூஜை பண்ணி அதெல்லாம் பண்ணுறதா அவள் வழக்கமாக அப்புறம் மாற்றின்னு இருப்பாள். ஆனால் அவளுக்கு அது தெரியாதான். இந்த இவர் சுந்தரேசன் சுப்பிரமணியம் சொல்கிறார், நான் நிறைய வாட்டி போயிருக்கேன், அங்கே ஆஞ்சநேயர் இருக்கார் அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. பிள்ளையார் கோவில் தான் தெரியும் எல்லாருக்குமே. ஆனால் பெரியவாளோட அந்த நடந்து போகும்போது அது தெரிஞ்சுது. அதை தெரிய வைக்கிறதுனால நம்மளுக்கு இந்த அனுபவத்தை இன்றைக்கி சொல்ல முடியுறது. எவ்வளோ பேருக்கு இது தெரியும், பெரியவா இந்த மாதிரி பார்த்துருக்கா சொல்லியிருக்கான்னு. அதனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண லீலைகள் தானே. ஜெய ஜெயசங்கர மகாபிரிய பாதவேச்சரம்.